அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அப்படின்னு நமக்கு நல்ல பாட்டு பாடுவோம். அன்பு முக்கியம், அன்பு அவசியம். வேதத்தில் அன்பை குறித்த அநேக வசனங்கள் இருக்கிறது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, அப்படின்னு நம்ம நிறைய காரியங்களை அன்பை குறித்து கேள்விப்படுகிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அன்பை குறித்து வேதம் அதிகமாய் சொல்லுகிறது. அந்த அன்பில் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குதா, இல்லை அந்த அன்போடு சேர்ந்து ஆபத்தும் அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறது தான் இந்த நாளிலே நம்ம கொஞ்சம் குறுகிய காலத்துக்குள்ளே ரெண்டு அணியினர் அவங்க பேசுவதை வைத்து நம்ம சில காரியங்களை கணிக்க போகிறோம், சில காரியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். ஆசீர்வாதம் தான் அப்படின்னு பேசுகிற டீம்லேருந்து பேச வர போகிறாங்க. அன்பு ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அன்பை பற்றி பைபிளில் நிறைய எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறபடி அன்பு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு ஆசீர்வாதத்தை குறித்து பேச வருகிறார். நம்மத்தில் இருக்கிற இளம் புயல் சீமோன் அவர்கள் வருகிறார்கள். பிரைஸ் லார்ட். அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்த இயேசுவிற்கு முதல் மகிமையை செலுத்துகிறேன். அன்பான தலைமை போதவர்களுக்கும் பாசத்திற்கு பேர் போன பாஸ்டம்மாவுக்கும் நல்லுவர் அவர்களுக்கும் எங்கள் நல்ல ஜெசியாக்காவிற்கும் என் இதயத்தின் ஆழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி நடுவர் அவர்களே, நம்முடைய அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து தெரியுமா? நல்லா தெரியும், ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கு. நமக்காக இந்த பூமியில் பிறந்தார். நம்ம மேலே வச்ச பாசத்தினால நமக்காக பிறந்து நமக்காக பாடுகள் பட்டார். அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும்? இதெல்லாம் தெரிஞ்சும் புரிஞ்சும் அறிஞ்சும் என் எதிரணி ஆபத்தேன் என்று பேச வந்திருக்காங்க. சரி விடுங்க, அதையும் இருக்கட்டும். அவர்களையும் அன்பால் ஆண்டவர் மன்னிப்பார். சரி, நான் இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நம்ம எதிரணியில் இருக்கார்ல ஜோ, அவர் இனிமேல் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் நல்ல காலேஜு, நல்ல ஒரு ஸ்பெஷலான காலேஜு, டிபார்ட்மெண்ட்டும் சம டிபார்ட்மெண்ட்டு, இப்படிலாம் ஆசீர்வாதமாக இருக்கிறவர் சாபத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் யாரும் காரணம் நினச்சிங்கன்னா அவங்க அப்பாவோட தான். அவங்க அப்பாவோட அன்பு பையன் மேலே பெரிய அன்பு வச்சதுனால, நீ படிக்கிறதே நீ படிச்சுக்கூடா, அதுக்கு எல்லா ஃபீஸும் நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய அன்பு வச்சு 2 லட்சம் ஃபீஸே 2 லட்சம் ரூபா வருஷத்துக்கு இப்படி பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாபம் என்று பேச வந்திருக்கான். ஆபத்து. நடுவர் அவர்களே, அடுத்ததாக 1 கொரிந்தியரில் சொல்லியிருக்கு, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை சகிக்கும், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அவங்க படிச்சிருக்காங்களா என்னன்னு தெரில இந்த வசனத்தை. சகலத்தையும் சகிக்கும், அன்பு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்ன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இன்னொரு இடையா சொல்லிக்கிறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. எதிரணியில் இருக்கிற எங்கள் அம்மாவை பாருங்க. எங்கள் அம்மாவுக்கு அருமையான கணவரை கொடுத்துருக்காங்க. அதுவும் சாந்தமுள்ள கணவர், எப்பயுமே சண்டை போட மாட்டார். அப்படிப்பட்ட பேரன்பை வச்சு ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய கணவரை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காங்க. அவங்க என்னன்னா ஆபத்து என்று பேச வந்துட்டாங்க. அதெல்லாம் விடுங்க. ஒரு மிஷினரி இருக்கார், சீகன் பால்னு. அந்த மிஷினரி என்னென்னா பண்ணார், ஒரு பெண்களுக்கான பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அவர் என்ன ஸ்பெஷல்னா, அவன் பள்ளிக்கூடம் அவர் வீட்டு முன்னாடியே வச்சார். அப்படிலாம் படிச்சுட்டு என் எதிரணியாக பெண்கள் உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் விடுங்க நடுவர்களே. 1 யோவான் 4:18 சொல்லியிருக்கு, நீங்கள் எதை அறிக்கையிடுறீங்களோ அதன்படியே நடக்கும். பெரிய பாஸ்டர் நிறைய தடவை சொல்லிட்டாரு, அன்பு அவங்க சாபம்னே பேசிக்கிட்டே இருக்காங்க, அதனால சாபத்திலான போகும். அப்போ பெரிய பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கவனிக்காமல் சாபம்னு பேசி ஆபத்துன்னு பேசு. அதுவும் ஆனால் 2 ஒன்று தான், 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆபத்தும் சாபம் 2 ஒன்று தான். ஆபத்துலேருந்து சாபமாக மாறிக்கிச்சு. ஆபத்து அங்கே தான் போய் முடியுது. அதோடைய டெஸ்டினேஷன் அதுதான். ரைட். அப்புறம் லாஸ்ட்டாக 1 கொரிந்தியர் 13:8, அன்பு ஒரு காலம் தோற்காது.
இல்லை, இந்த வசனத்தை எல்லாருமே படிங்க. எப்படி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அன்பு தான் எப்பயுமே ஆசீர்வாதம். அதை வந்து நடுவர் அவர்கள்லாம் சொல்லுவார். நிச்சயமாக சொல்கிறேன், நாங்கள் தான் ஜெயிப்போம். அன்பு ஆசீர்வாதம் வந்து எப்பயுமே தோற்காது. பைபிள்லேயே சொல்லப்பட்டுருச்சு. 1 கொரிந்தியர் 13:8 சொல்லியிருக்கு. அப்போ நாங்களே வெற்றி பெற்றுட்டோம். இதுக்கு மேலே வெற்றி பெற யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க. நன்றி. அன்பு குறித்து நிறைய வசன ஆதாரத்தோடு நிறைய காரியங்களை இளம் புயல் சீமோன் அவர்கள் பெருமையாக எடுத்துரைத்தார்கள். அதில் அவர் 2 பேர் வேறு தாக்கி வேறு பேசியிருக்கிறாரு. அவர் பேசுனதுக்கப்புறம் அவங்களும் பேச காத்திருக்கிறாங்க. அதை மறந்துட்டார்னு நினைக்கிறேன். ஆக அன்பு ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அன்பினால தான் வந்தார். ஜீவனையே அன்பின் நிமித்தமாக தான் கொடுத்தாருன்னு முதல் பாயிண்ட்டே அழகாக சொன்னார். ஆக அவருடைய அணிக்கு மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்த்திருக்கிறார். நீங்கள் 1000 தான் சொன்னாலும், அம்மிக்கல்லை வச்சு அரைச்சாலும், நீ என்ன தான் செஞ்சாலும் அன்பில் ஆபத்து தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிரணியிலிருந்து பேச வருகிறார் அதே இளம் புயல் மிஸ்டர் ஜோ அவர்கள். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை கண்மணி போல் காத்து வந்த என் தேவாதி தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஊழியங்களில் மிகுந்த பற்று கொண்டு நம்மை போதித்து நடத்தும் நம் மெய்ப்பனாகிய நம் தலைமை போதகருக்கு என் ஸ்தோத்திரத்தை செய்கிறேன். நம் சபையின் முதுகெலும்பாகிய பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு என் ஸ்தோத்திரத்தை செய்கிறேன். என் அன்பிற்குரிய மூத்த சகோதரரான நம் நடுவர் அவர்களுக்கும், என்னை இங்கு பேச ஊக்குவித்த நம் சபையின் தூணாகிய ஜெசியக்கா அவர்களுக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை செய்கிறேன். உன் மீது அன்பாய் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு என் எதிரணியில் வந்து அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும், எங்கள் வாதங்களையும் எங்கள் பிடிவாதங்களையும் பார்க்க வந்திருக்க என் சபை மக்களாகிய உங்களுக்கும் என் ஸ்தோத்திரத்தையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அன்பு ஆபத்து தான் நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா? அந்த அன்புனால தான் இங்கே வந்து நான் நிற்கிறேன் நடுவர். இப்போ அந்த அன்பு யாருக்கு ஆபத்தாக இருக்குது நடுவர் அவர்களே? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து, ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்கு நடுவர். பேசும்போதில் உதடலாம் நடுங்குது நடுவர், நெஞ்சு படபடன்னு அடிக்குது. ஆனால் சொன்னவங்க அங்கே ஆசீர்வாதமாக உட்காந்துருக்காங்க. ஆமாம் நடுவர் அவர்களே, இப்போ எனக்கு தானே பெரிய ஆபத்தாக இருக்குது நடுவர் அவர்களே. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி நம்ம எதிரணியில் உட்காந்துருக்கிற பிரதர் சீமோன் சொன்னார், அன்புனால எங்கள் அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டினார், நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்தேன் நான் அப்படி சொன்னாங்க. நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்தேன் தான். காலேஜ் ஸ்டார்டிங் டைம் 8 மணிங்க. இங்கேருந்து மதுரைக்கு போகணுங்க. காலையில் 5:30க்கு எந்திரிச்சா தான் 6:30க்கு பஸ்ஸை பிடிக்க முடியுது. அந்த பஸ்ஸை விட்டேன்னா 6:45க்கு. 8 மணிக்கு போய் விரல் வைக்கலாம், 100 ரூபா ஃபைன். ஐடி கார்டு போடலனா ஃபைன், இன் பண்ணலனா ஃபைன். இப்போ அந்த அன்பு எனக்கு தான் ஆபத்தாக இருக்குது நடுவர் அவர்களே. நீங்கள் ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்கன்னு தெரியுது. ஆமாம் நடுவர் அவர்களே. சரி நடுவர்களே, வேதத்துக்குள்ள வருவோம். நடுவர்களே, வேதத்தில் வந்து ஆண்டவர் கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. அவர் அதில் ஒருத்தவர் தான் யூதாஸ் காரியத். யூதாஸ் காரியத்துக்கு வேறு யாரையுமே சொல்ல வேணாம், அவரே பெரிய காரணமாக இருக்கலாம் அன்பு தான் ஆபத்துன்றதுக்கு. ஏன்னா அவர் தான் இயேசு கூடயே இருந்தார். இயேசு அவர் மேலே மிகுந்த அன்பு வச்சுருந்தார். ஆனாலும் யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சார்? இயேசுவை காட்டி கொடுத்தார். இப்போ நம்மளுக்கு அன்பு ஆபத்தாக இருந்தால் கூட ஏதோ ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் நடுவர்களே. ஆண்டவருக்கே அன்பு ஆபத்தில் முடிஞ்சிருக்கு. ஓ, இது பெரிய விஷயங்க. ஏன்னா ஆமாம் நடுவர்களே, ஆண்டவருக்கே அன்பு ஆபத்தில் முடிஞ்சிருக்கு. இதில் எங்கே நடுவர்களே ஆசீர்வாதம் இருக்குது அன்பில்? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து பேதுருவை பாருங்களேன். பேதுரு வந்து இயேசுகிட்ட போயிட்டு இது உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்புள்ள ஒரு மாதிரி சொல்லிட்டு கடைசியில் அவரே 3 தடவை மறுதளிச்சிட்டார். உண்மைதான். இங்கேயும் அன்பு ஆபத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கு. அடுத்து பவுல் பாருங்க, 2 கொரிந்தியர் 11 உண்மை பின்பற்றுவதாக சொன்னார் அவர். ஆமாம், அது வேற. மரணம் பரியந்தம் உண்மை பின்பற்றுவேன் என்று சொல்லிட்டு ஆளே காணும். 3 தடவை மறுதளிச்சிட்டார். மார்பிலேயே சாஞ்சிருந்தார் யோவான், ஆளையே காணும். ஆண்டவர் பிடிக்க வரும்போது காணாம போயிட்டார். அன்பா இருப்பேன்னு சொன்னவங்களாம் காணாம போயிடுவாங்க போல. இப்போ தோணுவேன் நடுவர் அவர்களே, அன்பு இதில் எங்கே ஆசீர்வாதமாக இருக்கு? பூரா ஆபத்தில் போய் முடியுது. ஆபத்தில் தான் ஏன் போகுது? கரெக்டு தான். அடுத்து பவுல் பாருங்க, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள்னு சொல்லியிருக்காங்க நடுவர்கள். இப்போ மற்றவங்கன்னா கூட பரவாயில்ல, நம்ம கூடவே இருக்கிறவங்களாம் நிறைய மோசம் செய்கிறாங்க. கரெக்டு தான். சுய ஜனங்களால் வந்த மோசங்கள். அப்போ அன்பு சுய ஜனங்களை வச்சு அவங்க எல்லாம் மோசம் போகணும் தான் மிச்சம். இதில் எங்கே நடுவர்களே ஆசீர்வாதம் இருக்குது? ஃபுல்லாக ஆபத்தாக இருக்குது. ரொம்ப நீங்கள் பைபிள் படித்து தேர்வு ரொம்ப கரைச்சி எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து தாவீதுட்ட வரேன். தாவீது சொல்லியிருக்காரு நடுவர் 41வது சங்கீதத்தில் 9வது வசனத்தில் சொல்லியிருக்காரு, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அவர் கூடயே இருந்திருக்காரு. அவர் ரொம்ப அன்பு வச்சுருக்காரு அவர் சிநேகிதர் மேலே. அவர் பசியிலலாம் அப்போலாம் கொடுத்துருக்காரு நடுவர் அவர்களே. ஆனாலும் அவர் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்து குதிங்கால தூக்குனாராம். இதில் எங்கே நடுவர் அவர்களே அன்பு இருக்குது? ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. எவ்வளோ ஒரு அன்பாக ஒரு சாப்பாடு கொடுத்து அவர் கூடயே வச்சு அவர் மேலே எவ்வளோ அன்பாக இருந்திருப்பார். ஆனால் அவர் வந்து இவர் மேலே குதிங்கால தூக்குனாருன்னா இதில் எங்கே ஆசீர்வாதம் இருக்குது? ஃபுல்லாக ஒரு ஆபத்தாக தானே இருக்குது நடுவர் அவர்களே. கரெக்டு தான், யோசிக்க வேண்டிய விஷயம் நடுவர்களே. தாவீது பல ஆபத்தில் அப்படி தான் மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடுவர் அவர்களே. எல்லா அன்புமே ஒரு நாள் மாதிரி ஆபத்தில் நடுவர் அவர்களே முடியும். அன்பு மிகப்பெரிய ஆபத்து என்று கூறி என் விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். அப்போ அன்பில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது பாருங்களேன். ஆண்டவரே கேட்குறார், மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய் பாருங்க. அப்போ அன்பு ஆபத்தான் போல இருக்குன்னு நம்மளையே நம்ம மாற்றி விட்ருவாங்க போலையே. சரி, நீ என்ன தான் சொன்னாலும், நீ எப்படி தான் அன்பு ஆசீர்வாதம் இல்லை ஆபத்து, இல்லை ஆபத்து இல்லை ஆசீர்வாதம் மாற்றி மாற்றி நம்ம சொன்னாலும், ரெண்டு டீமும் அவங்கவுங்க பாயிண்டில் அப்படி அசையாமல் நிற்கிறாங்க. இப்போ அடுத்து இல்லை அன்பு ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதத்துக்கு தான் அன்பு உபயோகமாக இருந்திருக்கே தவிர ஒரு நாளும் அது ஆபத்தை கொண்டு வரலை அப்படின்னு பேச வருகிறார்கள். அன்பு ஆசீர்வாதமே என்ற டீமிலிருந்து டாக்டர் ரகசினா அவர்கள். அன்பிற்குரியவர், ஆசீர்வாதத்தின் உச்சமானவர், சிலுவையில் அன்பை அள்ளி கொடுத்தவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். மதிப்பிற்குரிய தலைமை போதகர் அவர்களுக்கும், சத்தம் போடாமலே சபையை கட்டுப்பாட்டில் வைக்கும் எங்கள் பாஸ்டர் அம்மாவிற்கும், நியாயத்தையும் உண்மையும் சமமாக அளக்கும் மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கும், அனல் பறக்கும் ஆராதனை வீராங்கனை சின்ன பாஸ்டர் அம்மாவிற்கும், அன்பு ஆபத்துன்னு நிரூபிக்க மிகுந்த தைரியத்தோடு வந்திருக்கும் என் எதிரணி நண்பர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் மேலே முழு இருதயத்தோடு அன்பு செலுத்த செலுத்த ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே அன்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆண்டவர் எப்படி அன்பு ஆபத்துன்னு சொல்லியிருப்பாரு? இவங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அன்பு ஆபத்து அப்படின்னு. இப்போ பைபிளில் ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிதல், நம்பிக்கை, விசுவாசம், இது எல்லாம் ஆண்டவர் மீது அவர் வைத்துள்ள அன்பினால் அவருக்கு வந்தது. இதனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் பூமி தாங்கலை, அவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தார். இதிலே தெரிய வேணாமா அன்பு ஆசீர்வாதம் தான். 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவங்க அன்பு ஆபத்து நினச்சா எப்படி தேவனை அறிய முடியும்? நிச்சயமாக அறியவே முடியாது. அன்பு ஒரு நாளும் ஆபத்து இல்லை, அன்பு எப்போவுமே ஆசீர்வாதம் தான். எதிரணி நண்பர்களை தயவு செய்து மனம் திரும்புங்கள், அன்பு ஆசீர்வாதமே. சரி, நான் பாயிண்ட் கொடுக்குறாங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். இவங்க அன்பு ஆபத்து அப்படின்னு சொன்னால் இவங்களால எப்படி இயேசுவுக்காக ஊழியம் செய்ய முடியும்? இயேசுவை நேசித்தா மட்டும்தான் நம்மளால் 4 பேருக்கு போய் இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்ல முடியும். இவங்கள இருதயத்தில் அன்பே இல்லை அப்படின்னா இவங்க எப்படி 4 பேர்கிட்ட போய் காஸ்பல் சொல்ல முடியும்? இவங்க அன்பு ஆபத்து ஆபத்துன்னு பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா இவங்களால காஸ்பலே சொல்லவே முடியாதே. நம்ம போய் காஸ்பல் சொல்கிறோன்னா நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேனே. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையும் இல்லை. ஒரு நாள் அவன் வாழ்க்கை ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப சோகமான நிலையில் உட்காந்துருந்தான். அப்போது அந்த டைமில் ஒரு காஸ்பல் சொல்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணான், அந்த ஊருக்குள்ளே போகிறான். அவன் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இல்லை. ஒரு நாள் வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறான், ஆனால் வாழ்க்கை மாறவே இல்லை. மிகுந்த கலக்கத்தோடும் பயத்தோடும் வேதனையோடும் ஒரு மனுஷன் இருக்கான் அந்த கிராமத்தில், ஒரு ஏழை மனுஷன். அப்போ இந்த காஸ்பல் சொல்கிற மனுஷன் போய் சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற?
இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் போய் அவனுக்கு பணம் கொடுக்கல, உனக்கு வேலை வாங்கி தரேன்னு வாக்குறுதி கொடுக்கல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு. அவன் வாழ்க்கை உடனே மாறலை, அவனுக்கு உடனே பணம் வரலை, உடனே வேலை கிடைக்கல. ஆனால் அவன் மனதுக்குள்ள சமாதானம் வந்தது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு. அவனோட அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா அவன் வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த ஒரு சுவிசேஷம், அந்த ஒரு அன்பின் வார்த்தை ஒரு ஏழை மனுஷன், ஒரு கஷ்டப்படுற மனுஷனுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த பூமியில் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்திற்கு காரணமாக நம்ம இருந்தால் கர்த்தர் நம் வாழ்க்கையை எவ்வளவாய் ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த அன்பு எனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் என்னால் காஸ்பல் சொல்ல முடியும். அப்போ அன்பு எப்போவுமே ஆசீர்வாதம் மட்டும்தான். அன்பு ஒரு நாளும் ஆபத்தில் முடியவே முடியாது. ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம் தகுதி இல்லாத நேரத்தில் வந்த அன்பு, நம் நல்லவர்களாக இருந்த போது இல்லை, நம் பாவிகளாக இருக்கும்போது வந்த அன்பு. அப்போ அந்த அன்பு எவ்வளோ விலையேற பெற்ற அன்பு. அந்த அன்பு மிகவும் ஆசீர்வாதமான அன்பு. அன்பு எப்போவுமே ஆசீர்வாதம் மட்டும்தான். அன்பே ஆசீர்வாதம். இயேசுவின் அன்பே எங்களுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிரதர் ஜோ சொன்னார், பேதுரு 3 தடவை மறுதலிச்சு போயிட்டாருன்னு. 1 பேதுரு 1:7 பேதுரு தான் எழுதியிருக்காரு, தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி கொடுங்கள். பிரதர் ஜோ, பேதுரு அதுக்கப்புறம் மனம் திரும்பி மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டார். ஸோ அவர் மனம் மாறிட்டார். அவர் ஆபத்தில் தான் இருந்தார், மனம் மாறிட்டார். நீங்களும் மனம் மாறணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏசப்பா பேதுருவை பார்த்து நீ பயப்படுறையான்னு கேட்கல. அவர் திரும்ப பேதுருக்கிட்ட நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்க்க வருவாயான்னு தான் கேட்குறாரு. ஆண்டவர் எப்போவும் நம்மக்கிட்ட அன்பாகவே தான் இருக்கார். இயேசு என்றாலே அது அன்பு தான். அன்பு எப்போவுமே ஆசீர்வாதம் மட்டும்தான். உபாகமம் 7:13 சொல்லுகிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவே சொல்கிறாரு, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ அன்பு ஆசீர்வாதம் தானே. அன்பு எப்போவுமே ஆபத்தில் போய் முடியவே முடியாது. அன்பே ஆசீர்வாதம். இயேசுவின் அன்பே எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேங்க்யூ. அப்பா, குட்டி செய்தி கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. கவனிங்க, அன்புக்கு அடுக்கடுக்கான வசனம், நடுவில் 2 வாட்டியே எதிரணிக்கு வேறு மெசேஜ், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். ஆனால் இதுக்கப்புறமும் இந்த டீம்லேருந்து நீங்கள் அன்பு ஆபத்துன்னு பேசுவீங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஆதியாமத்தில் உபாகமத்திலேருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் பேதுரு வரைக்கும் எல்லாரும் வசனத்தையும் எடுத்தாச்சு. அன்பு ஆசீர்வாதமே, அன்பு ஆசீர்வாதம் தான். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எப்பவுமே ஆசீர்வாதத்தை தான் தரும் என்று சொல்லி அழகாய் வசன கோர்வையோடு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் மத்தியில் அழகாக பகிர்ந்து கொடுத்தாங்க. இல்லை, நீங்கள் என்ன தான் அழகாக பகிர்ந்தாலும், நீங்கள் என்ன தான் ஆர்டராக பேசினாலும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளீச்சல் அடித்தே போய் மேலே வந்தாலும் அதில் ஆபத்து அடங்கியிருக்கிறது, அன்பில் ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பேச வருகிறார்கள். எதிரணியிலிருந்து மிஸ்டர் ஜான்சி அவங்க வாங்க, கரலை தட்டி வரவேற்போமா. மதிப்பிற்குரிய தலைமை போதகர் அவர்களுக்கும், போதகர் அம்மா அவர்களுக்கும், நடுவராகிய சின்ன பாஸ்டர் அவர்களுக்கும், என் அருமை சகோதரியாகிய ஜெசி அவர்களுக்கும், பாசமிகு என் விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஆபத்து என்பதை கேரல் ரவுண்டு போன உங்களுக்கும், நடுவராகிய உங்களுக்கும், எனக்கும், என் கூட வந்த சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு 4 டீ குடிக்கிற நானே என்னால் டீ குடிக்க முடியல. ஆனால் நடுவராகிய நீங்கள் ஒரு டீ கூட குடிக்க மாட்டீங்களே. ஆனால் நீங்கள் எவ்வளோ அந்த ஆபத்தை சந்தி எப்படியா வாயால சொல்லுவேன். அன்பு எப்படிமா ஆபத்துன்னு பேச வந்திருக்கேன்னு நீங்கள் கேட்குறீங்களா? எங்கள் மேலே அன்பு வச்சு பாசம் வச்சு நாங்கள் பேசுகிறதுலையும் கேட்க வந்திருக்கேன் பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய கொடுமை ஆபத்து உங்களுக்கு. நீங்கள் பாட்டில் இன்றைக்கி லீவு, சிக்கன் மட்டன் எடுத்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வேலைக்கு போகலான்னு இருந்திருப்பீங்க. ஐயா, அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தன் மனைவி மேலே அன்பு வச்சதுனால வந்தது சாபம். தன் வேர்வை நிலத்தில் சிந்தி வேலை பார்க்க சாபத்துக்குள்ளே தள்ளப்பட்டார்.
ஆனால் 2022 ஆரம்பித்தது எனக்கு ஆபத்து. ஏன் கேளுங்க நடுவர் அவர்களே. ஏன் என்ன ஆபத்து? தப்பி தவறி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. அது என்னமோ அவங்க அப்பாவை சார்ந்தக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாப்புல. அது வேறு ஒன்றும் இல்லை, ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும். அன்புக்கு பொறாமை இல்லையா? அந்த பொறாமையினால தானே யோசேப்பு குழியில் போய் விழுந்தாரு. யோசேப்போட அப்பா யாக்கோபு அவன் மேலே மட்டும்தான் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அதனால் கூட இருந்த அன்னைங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு, ரொம்ப பொறாமை வந்தது. எதனாலும் அவருக்கு தான் செய்கிறாரு, பலவர்ண அங்கேயே அவனுக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொப்பனெல்லாம் வந்ததெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதெல்லாம் நினச்சி பார்த்து அன்புக்கு பொறாமை இல்லைன்னு பேச வந்திருக்காங்கல்ல, அந்த அன்புக்கு அன்னைக்கே பொறாமை வந்து தன் சகோதரனாகிய கூட பிறந்த அந்த தம்பியவே கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, குழியில் போட்டாங்க. அந்த இடத்துல அன்பு வந்து பொறாமையாக மாறிடுச்சு. அடுத்தது நம்ம சிம்சோனு தன் மனைவி மேலே அவ்வளோ அன்பு வச்சதுனால தான் நடுவர் அவர்களே அபிஷேகமே போச்சு. ஆமாம், கடைசியில் கண்ணு போச்சு, அதோட உயிரும் போச்சு. ஐயா, அந்த பிள்ளைங்கள்லாம் அன்பு அன்புன்னு சொல்லும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது நடுவர் அவர்களே. ஏன்னா 18-20 வயசுலேயே கல்யாணம் அவங்களா பண்ணிக்கிறாங்க. ஐயோ, அதெல்லாம் பெற்றவங்களாயே எங்களுக்கு தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அன்பு எல்லாருக்குமே ஆபத்து தான். அந்த இடத்துல நாங்கள் அன்பை வச்சு ஒரு திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுற எங்களுக்கு அது பெரிய ஏமாற்றம் தான் நடுவர் அவர்களே. அதுபோல் உரியாவை நம்ம பார்க்கலாம். உரியா தாவீது மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு. ராஜாவாகி தாவீது உரியாவை அழைச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா, யுத்தத்துக்கு போனேன் உரியாவை அவர் கூப்பிட்றாரு. ராஜா கூப்பிட்டு உரியாவே அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படி எப்படின்னு நல்லா அன்பாக விசாரிக்கிறார் நடுவர் அவர்களே. விசாரிச்சுட்டு அப்புறம் என்ன செய்கிறாரு, நீ போய் இன்னைக்கு உன் வீட்டில் சந்தோஷமாக குளித்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருன்னு சொல்லி உரியா கிட்ட சொல்கிறாரு. சொல்லும்போது இந்த உரியா சொல்கிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவின் கூடாரங்களிலே தங்கி சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நான் சந்தோஷமாக இருக்கவும் என் வீட்டுக்கு போவேனா அப்படின்னு சொல்லி இந்த உரியா என்ன செய்கிறாருன்னா, அரண்மனை காவல்லாம் காக்குறாங்கல்ல, அந்த அரண்மனை வாசல்லே படுத்திருக்கிற அந்த உரியா ஒரு நல்ல மனுஷன் நடுவர் அவர்களே. அப்படி அந்த உரியாவை என்ன செய்கிறாரு அப்படின்னா, ராஜா என்ன செய்கிறாரு, நீ அப்படி போகலைன்னு சொன்னேன்னா நான் சந்தோஷமாக இருக்கவும் என் வீட்டுக்கும் போவேனா அப்படின்னு சொன்ன உரியாவை இந்த தாவீது ராஜா என்ன பண்ணுறாருனா, யுத்த காலத்தில் யோவாபுங்கிற ஒரு மனுஷன் இருக்கார், அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னா, அந்த உரியாவை கூப்பிட்டு போய் அந்த யுத்த காலத்தில் அவனை முன்னாடி நிப்பாட்டிரு, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படிலாம் பின்வாங்கிருங்க, அந்த உரியா வந்து சாகட்டும், வெட்டுண்டு சாகட்டும், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இந்த யோவாபுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு தாவீது ராஜா. இந்த உரியாவுக்கு தாவீது ராஜா மேலே எவ்வளோ அன்பு இருந்தா, பாசம் இருந்தா, அங்கே நம்ம ராஜாவை நம்ம இங்கே காப்பாற்றணும், அங்கே யுத்தம் நடக்குது, என் வீட்டுக்கு போய் நான் புசிக்க குடிக்க மாட்டேன்னு சொல்லி வாசல்லே படுத்திருக்கிற உரியாவை மறுநாள் யுத்தத்துக்கு அனுப்பி அவனை கொலை பண்ணிட்டு ரொம்ப பெரிய காரியம் ஒன்று செய்கிறாரு. அவருடைய மனைவியே தான் சொந்த மனைவியாக அந்த தாவீது ராஜா ஏற்படுத்திக்கிறாரு. அப்போ இதில் எங்கே அந்த நடுவர் அவர்களே பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அந்த அன்பினால ஆபத்து தானே உரியாவுக்கு, ஆபத்து தான் அதிகமாக இருக்கு. நல்ல மனுஷனை கொண்டுட்டாரு. ஒரு நல்ல பாடல் ஒன்று, மனைவியின் அன்போ மறைந்திடும், நல்ல கணவனின் அன்பு ஒரு நாள் கரைந்திடும், பிள்ளையின் அன்போ பிரிந்திடும் என்று அன்னைக்கே சீர்காழி இயேசு பிரகாசம் ஐயா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த எதிர் அணியில் இருப்பவர்களுக்கு அந்த மறைந்திடும் கரைந்திடும் இல்லாததுனால தான் அவங்க அன்பு ஆசீர்வாதம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. அப்படியும் சொல்லலாமோ? இன்னும் அது பதிலாக ஒன்று நடக்காது. வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உற்சாகப்படுத்துவோமா கரணை தட்டி? ஆமென். வசனங்களோடு சேர்ந்து உவமையாகவும், உவமையோடு சேர்ந்து ஒரு வரலாற்று கதையாகவும் பைபிளில் இருக்கிறத அன்பு எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு வந்து விட்டது என்பதை அவர்கள் அழகாக வசனத்தின் மூலமாக எடுத்துரைத்தார்கள். அந்த ஒவ்வொரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். அந்த உரியா நல்ல மனுஷன், நல்ல பயபக்தி உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷன். அவனை கொல்றதுக்கு கொடுத்த லெட்டரை அவங்க கையில் தான் வாங்கிட்டு போகிறான். அதை படிக்கவும் இல்லை, அதை திறந்து பார்க்கவும் இல்லை. தன் ராஜா மேலே அவ்வளவு மரியாதையும் அவ்வளவு நம்பிக்கையும் வைத்திருந்த நல்ல மனுஷன். ஆனால் அவனுக்கு நடந்ததோ ஆபத்து தான். அவன் வைத்திருந்த அன்புக்கு ஈடாய் வந்தது ஆபத்து. கவனிங்க, அப்போ நிறைய காரியங்கள் வேதத்திலிருந்து ஆபத்துன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் நிறைய காரியங்கள் எடுத்தாலும் சரி,
கொஞ்சம் காரியம் எடுத்தாலும் சரி, என்ன எத்தனை காரியங்கள் எடுத்தாலும் அன்பு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஆசீர்வாத அணியிலிருந்து வருகிறார்கள் நம்முடைய சிஸ்டர் ரேணுகா சிஸ்டர் அவர்கள். கரங்களை தட்டி வரவேற்கலாமா? அன்பு ஆசீர்வாதமே. அன்பின் பாதையை காண்பித்த என் அன்பின் ஆண்டவருக்கும், எங்களை அன்போடு அரவணைக்கும் என் அன்பின் போதகர் ஐயா அவர்களுக்கும், தாயை போல பாசமான பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும், அன்பே என்று தீர்ப்பளிக்க காத்திருக்கும் என் நடுவர் அவர்களுக்கும், அன்பென்னும் பரிசாக எங்களுக்கு கிடைத்த சகோதரி ஜெசி அவர்களுக்கும், எப்படியும் அன்பு ஆசீர்வாதம்தான் ஜெயிக்கும் என்று தெரிந்திருந்தும் தில்லாக அமர்ந்திருக்கும் என் எதிரணியிருக்கும், என் பாசத்திற்குரிய என் சபை மக்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வாழ்த்துலையுமே அன்புன்ற வார்த்தை இருக்கு. ஐயா, எப்படி தான் அந்த எதிரணியில் ஆபத்துன்னு உக்காந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்கய்யா. ஆனால் ஊனா பைபிள்லேருந்து தேடி தேடி கேரக்டர்ஸ் எடுப்பாங்க போல், அவர் இவருன்ட்டு. சிம்சோனை பற்றி எங்கள் அக்கா சொன்னாங்கய்யா. சிம்சோனை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் வந்து அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர் சிம்சோன். ஆனால் அவர் வச்ச அன்பு தான் என்னது தவறாக முடிஞ்சிச்சு. அவர் யார் மேலே அன்பு வைக்கணுமோ அவங்க மேலே வைக்காம தேவையில்லாத அன்புக்கு போனால் அங்கே ஆபத்து தானங்க முடியும். ஓ, கொஞ்சம் சரி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் முதல்ல வச்ச அன்பு உண்மையாக இருக்குமோன்னு யோசித்தேன் நான். அந்த அன்பு தான் சிம்சனுக்கு கடைசி ஆபத்தாக முடிஞ்சுது. அதுலேருந்து அவர் மனம் திரும்பவும் இல்லை. கடைசி ஆண்டவர்கிட்ட போய் என்னையும் சேர்த்து கொன்றுங்க ஆண்டவர் தான் கேட்டார். அங்கே அன்பு வந்து ஆபத்தாக தான் முடியும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா வச்ச இடம் தப்பு. ரெண்டாவது, நீதிமொழிகள் 3:12 சொல்லுது, தகப்பன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறான்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம பைபிளில் எல்லா கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா யார் மேலே ஆண்டவர் அன்பு அதிகமாக வைக்கிறாங்களோ, இவங்க ஆண்டவர் மேலே அன்பு அதிகமாக வச்சாலும், ஆண்டவர் இவங்க மேலே அன்பு வச்சாலும் அவங்களுக்கு ஒரு சிச்சை வரதான் செய்யுது. ஆனால் அந்த சிச்சைக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஆசீர்வாதம் மட்டுமே இருக்குது. ஆனால் இவங்க சிச்சையை மட்டும்தான் எடுத்து பேசுகிறாங்க, ஆசீர்வாதத்தை பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த சிச்சையிலேயே முடிஞ்சிடுறாங்க, அதுக்கப்புறம் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. பேச முடியாது, அவங்களுக்கு அணி அப்படி. பிதா நம்ம மேலே அன்பாக இருந்ததுனால தான் அவரோட சொந்த குமாரனை என்ன செஞ்சார்? நமக்காக பலியாக கொடுத்தாரு. அவரும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பார்? எத்தனை ஆட்டை தான் அடிக்கிறது, எத்தனை மாட்டை தான் அடிக்கிறது, எவ்வளோ தான் ரத்தம் சிந்துறது. இந்த பாவி பையங்க என்னது மனம் திரும்பவே மாட்டேங்கிறாங்களே. பாவத்துக்கு மேலே காலி பண்ணிடுறாங்க போல. பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் இது எங்கே தான் போய் முடியும்னு யோசித்த பிதா தான் இதுக்கு ஒரே தீர்வு, நம்மளோட குமாரனை என்ன செய்யணும்? பூமிக்கு பலியாக அனுப்பணும். அந்த அன்பு தான் ஏசப்பாவே இந்த உலகத்துக்கு வர வச்சது. அந்த ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான் பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றினாரு. நமக்காக மரணத்தை ஜெயமாக அன்பினால் வென்றார். இதுக்கு மேலே வேற என்ன சொல்லணும் நடுவர் அவர்களே? ஒன்றுமே சொல்ல முடியாது. சொன்னதெல்லாம் 100க்கு 100 சரிதான். யோபோட வாழ்க்கையை பார்க்குறோம். யோபோட வாழ்க்கை, யோபு ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தார். ஏனோக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தார். பார்த்தார் ஆண்டவர், ஏனோக்கு இங்கே இருக்க வேணாம், அந்த பூமி உனக்கு சரிப்பட்டாது வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டார். எலியாவை என்ன செஞ்சார்? எலியாவும் ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தார். ஆண்டவர் வந்து எலியா மேலே அன்பாக இருந்தார். ஆண்டவர் என்ன செஞ்சார்? எலியா நீ போது வா போ மேலே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். அன்பாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சீக்கிரமாக போயிடலாம். அன்பா இல்லை போல இருக்குன்னு. அது ஆசீர்வாதம் தானே நடுவர்களே. எத்தனை நாளைக்கு இந்த உலகத்துல இருந்து கஷ்டப்படணும்? அது ஆசீர்வாதம் தான். இல்லை நான் என்ன செய்யறேன்னா நம்ம மேலே அவரோட அன்பா இல்லை போல இருக்கே, கூட்டு போக மாட்டேங்க. யோபோட வாழ்க்கையை பாருங்களேன். ஆண்டவர் மேலே வச்ச அன்புனால அவருக்கு சோதனை வந்துச்சு. யார் கொண்டு வந்தது? பிசாசு கொண்டு வந்தான். ஆனால் அந்த சோதனைக்கு பிறகு எல்லாமே 2 டபுள் இந்த வச்சுக்கோ, என்னென்ன இழந்தியோ அது எல்லாமே, ஆடு மாடு இழந்தியா 10 இழந்தியா அந்த 20 இழந்தியா அந்த 30 40ன்னு சொல்லி எல்லாமே டபுளாக தான் கொடுத்தாரு. அப்போ அன்பு ஆசீர்வாதம் தானே நடுவர் அவர்களே? ஆமாம், ஆசீர்வாதம் தான். அப்புறம் நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், ரூத் நகோமி கதை. எத்தனை பேர் நம்ம மாமியா மேலே அன்பு வச்சுருக்கோம்? ஆனால் இங்கே ரூத்து எவ்வளோ அன்பு இருந்தால் மாமியா கூடவே போயிட்டா தெரியுமா? தன்னோட கணவன் இறந்த பிறகு, தனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு முடிவான பிறகும் அந்த தன்னோட மாமியார் மேலே அன்பு
வச்சதுனால தான், மாமியார் கும்பிடுற அந்த கடவுள் ஆண்டவராக இயேசு மேலே அன்பு வச்சதுனால தான் நமக்கு வந்து என்ன செய்யணும், நம்ம மாமியார் கூடவே போயிடணும்னு சொல்லி நகோமி கூடயே வந்தாங்க. ஆண்டவர் அப்படியேவா விட்டாரு? அவங்க ரூத் அன்பு காமிச்சதுனால ஆண்டவர் திருப்பி என்ன கொடுத்தாரு? ரூத்தோட வாழ்க்கையில் போவாஸை கொடுத்தாரு. போவாஸோட சந்ததியில் தாவீது பிறந்தாரு. தாவீதோட சந்ததியில் தான் ஏசப்பாவே பிறந்தாரு. பாருங்க, அன்பு எங்கே வந்து முடியுதுன்னு பாருங்க. அன்பு எப்பயுமே ஆசீர்வாதம் தான் நடுவர் அவர்களே. அன்பு ஒருபோதும் ஆபத்தை தராது. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஐடா ஸ்கெடர் அப்படின்னு சொல்லி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அவங்க ஒரு மிஷினரி பரம்பரையை சேர்ந்தவங்க. அவங்க எப்படின்னா, அவங்க மிஷினரி, அவங்க அம்மா அப்பாலாம் மிஷினரியாக சென்னை பட்டணத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஐடாவுக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம அந்த மிஷினரி வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, தொடரக்கூடாது. நம்ம நல்லா அமெரிக்காவில் வந்து படித்து என்ன செய்யணும், ஒரு பையனை கல்யாணம் பண்ணி நம்மளோட திருமண வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் ஐடா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி சம்பவம் என்ன ஆச்சு தெரியுமா? ஐடா சென்னைக்கு வரும்போது ஒரு நாள் இரவு அவங்களோட வீட்டோட கதவை என்ன செய்கிறாங்க, தட்டுறாங்க. யாரோ ஒரு நபர் தட்டுறாங்க. ஐடா தான் போய் திறக்கிறாங்க. என்னன்னு பார்க்கும்போது ஒரு ஆண் வந்து ரொம்ப அழுதுகிட்டே, என்னோட மனைவிக்கு, அதாவது 14 வயது நிரம்பிய என்னோட மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு, டாக்டர் அம்மா சீக்கிரம் வந்து என் ஒய்ஃபை என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலை, ஐடா வந்து மருத்துவர் கிடையாது. அவங்க அப்பா தான் மருத்துவர். ஜான், அவங்க அப்பா பேர் ஜான், அவங்க தான் மருத்துவர். அப்போ எங்கள் அப்பா வர சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ, ஒரு ஆண் வந்து என்ன செய்யக்கூடாது, பிரசவம் பார்க்கக்கூடாது, நீங்கள் வாங்கன்னா நான் மருத்துவரே இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன செஞ்சிட்டாரு, திரும்பி போயிட்டார். இதே சம்பவம் அன்னைக்கு நைட்டே என்ன செய்கிறாங்க, ஒரு 2 மணி நேரம் கேப்பில் இன்னொருத்தர் வராரு. அவரும் தன்னோட மனைவிக்கு பிரசவ வலி ஏற்படுதுன்னு சொல்லி வராரு. அவரும் என்ன செய்கிறாரு, ஆண் வேண்டாம், ஆண் மருத்துவர் வேண்டாம் அப்படின்ட்டு போயிடறாரு. இது ஐடாக்குள்ளே ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துது. இன்னொரு வேகமாக தட்டுற சத்தம் கேட்கும். திரும்ப போய் ஐடா என்ன செய்கிறாங்க, 3வது முறையாகவும் ஒரு ஆண் வரான் ரொம்ப கண்ணீரோட. ஐயோ, கடைசி ஸ்டேஜில் இருக்கா என் மனைவி, எப்படியாவது காப்பாற்றுங்க, அவளுக்கு என்னது 15 வயது தான் நிரம்பி இருக்கு, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னும் போது ஐடாவால் போக முடியல. அவங்களும் ஒரு ஆண் மருத்துவரை ஏற்றுக்கலை. ஐடாவுக்கு அப்போ தான் புரிஞ்சது என்னாச்சு, ரொம்ப குழப்பமாயிருச்சு. ஏன் இந்த சமூகம் வந்து என்ன செய்யுது, இப்படி இருக்குது, ஏன் ஆண் மருத்துவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஐடாக்குள்ளே மிகப்பெரிய கேள்வி இருந்தது. காலையில் என்ன செய்யுது, ஊர் ஃபுல்லாகவே என்ன செய்யுது, சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. என்னன்னு சொல்லி ஐடா போய் பார்க்கும்போது 3 பெண்மணிகளும் இரவிலே என்ன செஞ்சுட்டாங்க, மரித்து போய் என்ன செய்யுது, சவம் வந்து ஊர்வலம் நடக்க ஆரம்பிச்சுது. இதை பார்த்த ஐடாவால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஒரு மீளா துயரத்தில் அந்த பெண்கள் மேலே உள்ள அன்புனால, இவங்க மரபு வழியில் பின்பற்ற இந்த கொள்கையினால் வந்த அந்த கோபமும் அவங்க மேலே உள்ள அன்பும் என்ன செஞ்சது, ஐடாவுக்கு வெளிப்பட்டு ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு என்ன செஞ்சாங்க, இனிமே இந்த மக்களுக்காக நான் என்ன செய்வேன், என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒருத்தர் வந்த அன்புனால, நம்ம மேலே வச்ச அன்புனால, நம்ம இந்திய பெண்கள், நம்ம தென்னிந்திய பெண்கள் மேலே வச்ச அன்புனால தான் கோவையில் ஒரு மருத்துவ கல்லூரியவே நிறுவியிருக்காங்க இந்த ஐடா. இப்போயும் அந்த மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு தான் வருது. பெண்களாகிய நமக்கு நம்மளுடைய தேவைகளை அறிஞ்சு அவங்க எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சாங்க, எல்லா கனவுகளையும் என்ன செஞ்சாங்க, ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்தாங்க. இப்போ சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, ஐடாவோட அன்பு ஆபத்தா ஆசீர்வாதமா? உங்களுடைய அன்பு வந்து ஆசீர்வாதமாக தான் இருக்குது. இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்குல்ல ஐடா ஹாஸ்பிட்டல். அப்புறம் லூக்கால நீங்கள் பாருங்களேன், ஒரு பெண் வந்து என்ன செய்கிறா, ஆண்டவரோட பாதத்தை வந்து என்ன செய்கிறா, கழுவுறா. எதை கொண்டு கழுவுறானா, பரிமள தைலத்தை கொண்டு வந்து கழுவுறா. சரிங்களா? அப்போ பரிமள தைலம் வந்து விலையேற பெற்றது. அப்படி ஒரு தைலத்தை ஆண்டவரோட பாதத்தில் ஊற்றி கழுவும் போது அந்த வீட்டுக்காரனான சீமோன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அவள் ஒரு பாவியாச்சு, அவள் எப்படி ஆண்டவரோட பாதத்தை என்ன செய்யலாம், தொடலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது இதை அறிஞ்ச ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு ஒரு நல்ல உவமையும் சொல்லி அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, அன்பு வந்து திரளான பாவங்களை மூடும், அன்பு வந்து திரளான பாவங்களை மூடும், அதனால் இவ செய்த அநேக பாவங்கள் என்னது, இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன் மன்னிக்கப்பட்டது அப்படின்னா, அவள் என்னிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு. அவள் வந்து மன்னிப்பு கேட்கல, அவள் வந்து அழுகலை, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க நான் பாவின்லாம் சொல்லலை. அவள் வந்து ஆண்டவர் மேலே உள்ளத்திலிருந்து அன்பு காமிச்சா. அப்படி ஒரு அன்பு ஆண்டவர் பார்த்து அந்த திரளான பாவத்தை என்ன செஞ்சது, மூடி போட்டது. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் செய்கிற தவறுகளை நம்ம என்ன செய்கிறோம், மன்னிக்க தானே
தானே செய்கிறோம். அவங்கள என்ன செய்கிற வீட்டை விட்டு என்ன செய்யலை, அனுப்பிடல இல்லையே. அந்த அன்பு தான் எப்பயுமே நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதாக இருக்கிறது. சரியா? அது மட்டும் இல்லை, அன்பு நடுவர் அவர்களே, அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு வந்து தெரியுது, நீங்கள் நல்லா பயமில்லாமல் பேசுறீங்க. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா, நம்ம சபை வாலண்டியர்ஸ் பசங்க தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பிள்ளைங்க வந்து மற்ற சபையெல்லாம் நாங்கள் பார்த்த சபைகள்லாம் சர்ச்சுக்கு போவாங்க, பிள்ளைங்க வந்துடுவாங்க, நம்ம கூடயே வந்துடுவாங்க, பேரண்ட்ஸ் கூடயே போயிடுவாங்க. ஆனால் இங்கே பிள்ளைங்க சபை மேலே வச்ச அன்பும், பாஸ்டர் அம்மா மேலே, பாஸ்டர் ஐயா மேலே, சின்ன பாஸ்டர் மேலே, ஜெசி மேலே, அகஸ்டினா மேலே, இந்த குடும்பம் மொத்த குடும்பத்து மேலே வச்ச அன்புனால இங்கேயே இருக்கிறாங்க. ஃபோன் போட்டு வாடான்னு கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்க. இருங்கம்மா வரேன் அப்படின்றாங்க. இன்றைக்கி மதியம் கூட அன்பு ஆபத்துன்னு அவங்க பேசி உக்காந்துருக்காங்க. இன்றைக்கி மதியம் கூட எந்த பிள்ளைகளுமே வீட்டுக்கு சாப்பிட வரல. எங்கே அணியினர் தான் சாப்பாடே போட்டது. எங்கே ஒரு தாய் உள்ளம் இருந்தால் மட்டும்தான் சாப்பாடில் வந்து என்ன செய்ய முடியும், பிள்ளைகளுக்கு தாராளமாக கொடுக்க முடியும். அப்படி ஒரு அன்பு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். என் பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு அன்பு கிடச்சிருக்கு. அது ஆசீர்வாதமேன்றீங்க. அது ஆசீர்வாதம் தான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைங்க மட்டும் அன்பு வைக்கல, பாஸ்டர் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்களை கூட மிங்கிள் ஆகிடுறாங்க. அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு பாஸ்டர் மேலேயோ பாஸ்டர் அம்மா மேலேயோ பயம் இருந்துச்சுன்னா அவங்க ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு என்னது, அன்பு இருக்கிறதுனால தான், பாஸ்டர்மா பாஸ்டர்ப்பா அன்பு காமிக்கிறதுனால தான் அவங்க இங்கேயே இருக்கிறாங்க. ஜெசி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க, பாஸ்டர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. எங்கே போகணும், எங்கே வரணும், சில சமயம்லாம் நைட்டே என்ன செய்வாங்க, நைட் ஸ்டே போட்டுருவாங்க. இங்கேயே தங்கி இங்கேயே படுத்துருவாங்க. விடிய காலம் வரைக்கும் நல்லா ஜாலியாக ஜோம் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிச்சுட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நடுவர் அவர்களே, அன்பு ஆசீர்வாதம் தானே. கண்டிப்பா. அதுல எப்படி சாபம் வரும்? எங்க பிள்ளைங்களுக்கு அன்பு, இங்க கொடுக்குற அன்பு ஆசீர்வாதமா தான் இருக்கு, எங்கேயுமே சாபமா மாறல. கடைசியா, அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. நடுவர் அவர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க, அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அதனால என் எதிர நீரை நாங்க என்ன செய்யறோம், மன்னிச்சு இப்பயே விட்டுறோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கரணத்தை உற்சாகப்படுத்துவோமா? நீங்களாம் இப்போ அடுத்து யார் பேச வராங்கன்னு தெரியாமல் ரொம்ப பேசிட்டீங்க. நிறைய காரியங்களை சொன்னாங்க. அன்பு ஆசீர்வாதம் தான். கடைசியாக நம்ம பசங்களை வச்சே ஒரு டச் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போவும் அந்த ஐடா அவங்களுடைய மருத்துவமனை கோயம்புத்தூரில் இப்போவும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த ஆட்களிலே அந்த மிஷினரிகளுடைய பாரத்திலே உருவான, அந்த அன்பினால் உருவான ஹாஸ்பிட்டல் இன்றும் அது கண்ணுக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆக அன்பு ஆசீர்வாதமாக தானே எல்லாருக்கும் இருக்குது அப்படின்ற கான்செப்டில் அவங்க அழகாக பேசினாங்க. அந்த பாவியான ஸ்திரீ அன்பு காட்டினதுனால மொத்த பாவமும் மன்னிக்கப்பட்டது. இப்போ அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி அழகாக வசனங்களை நிறுத்தியாக இவர்கள் உபயோகித்து கரெக்டாக அதை அவங்க வெளியே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களுடைய காரியங்கள் இருந்து பார்க்கும்போது அன்பு ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கு வரும் பொழுது ஆப்போசிட் டீம்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது, இல்லை பாஸ்டர் அப்படி மட்டும் தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க, என்னுடைய பேச்சு ஒன்று இருக்குது, நான் பேசுனதுக்கு அப்புறம் அந்த முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எதிரிலிருந்து வருகிறார்கள். சிஸ்டர் எஸ்தர் கிங் சிஸ்டர் அவர்கள் வாங்க, அன்பு ஆபத்தில் தாங்க முடியுது அப்படின்னு பேச வருகிறாங்க. நாங்கள்லாம் இந்த அளவுக்கு பேசுவோம் அப்படிங்கிறதே வந்து இங்கே சபையில் வந்தால் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கும் இந்த அளவுக்குலாம் பேச தெரியுமா அப்படிங்கிற வாய்ப்பை கொடுத்தது நம்ம திரியேக தேவை எழுப்புதல் ஆலயம்தான். இங்கே வந்து நான் இந்த வாய்ப்பை கொடுத்த ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்துகிறேன். நம்ம அனைவருக்கும் தலைவராம் யூதராஜ சிங்கம், நம்மை வழி நடத்துவோர் தான் உற்சாகத்தின் சிங்கம், அவரே நம் மதுரையின் தங்கம். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம தலைமை போதகர் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னோட வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கரமா இருக்கு. ஐயோ, ஒவ்வொருத்தருக்கும் வருமே. ஊழியத்திலே உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் சாமர்த்தியமாகவும் சம்பூர்ணமாகவும் செயல்படும் பாஸ்டமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான், உங்க பக்கம் தீர்ப்பு ஆயிடுச்சு வச்சுக்கீங்க. செங்கல்பட்டு பொக்கிஷம் நம்மோடு ஆகிருச்சு ஐக்கியம், அதுவே நம்முடைய ஸ்லாகியம். அது வேற யாரும் அல்ல, நம்முடைய நடுவர் அவர்கள் தான். நல்ல சகோதரியா, ஒரு உற்ற தோழியாக, ரொம்ப ஜாலியாக
கொஞ்சம் கேலியாக செயல்படும் நம்முடைய சின்ன பாஸ்டம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஆபத்தானதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் நம்முடைய எதிரிக்கு அது புரியலை. வரட்டு வைராக்கியமும் முரட்டு பிடிவாதமும் கொண்டு கெத்தாக வீற்றிருக்கும் நம்முடைய எதிரணியருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நியாயமாகவும் நீதியாகவும் பேசி எனக்கு தோள் கொடுக்க வந்திருக்கும் என்னுடைய உடன் அணியினருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழியம் என்றால் உடனே ஓடி வந்து தோள் கொடுக்கும் நம்முடைய சபை மக்கள் அனைவருக்கும், சபை குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகல பாவத்தையும் மூடும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமாம், அன்பு சகல பாவத்தையும் மூடும் தான். யார் இல்லைன்னா மூடியே பாவத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்களே. பாவம் பெருகி 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 லாஸ்ட்டாக என்ன ஆகுது? பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது. அதே வேதவசனம் என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது. அப்போ அந்த பாவத்தை மூடி பாவம் பெருகி லாஸ்ட்டில் அது வந்து ஆபத்தில் தானே கொண்டு வந்து விடுது. இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நீங்களும் பைபிள் சரியாக படிக்கலையோ? எதிரே சரியா பைபிள் படிக்கலன்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வழக்கமாக நம்முடைய ஆதாம் ஏவாள் இல்லைங்க, ஏவாள் போட்டிருந்தாங்களாம் கொண்ட, அவங்களுக்குள்ள வந்ததா சண்டை. என்ன சண்டை வந்துச்சு? மனைவி சொன்னாங்க அந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏவாள் வந்து ஆதாம சொன்னாங்க. மனைவி சொல்லி ஒரு கணவர் வந்து கேட்காம இருக்க முடியுமா? அப்படி கேட்காம இருந்தா என்ன ஆகுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது ஆபத்தா முடியும் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் என்ன சொன்னாங்க, மனைவி சொல்லதை கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிட்டாரு, ஆதாம் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டாரு. இவங்க 2 பேரும் சாப்பிட்டதுனால என்னாச்சு? மொத்த மனித குலத்துக்குமே வந்து இடத்துல போயிருச்சு, சாபத்துல போயிருச்சு. அப்ப இது எப்படி ஆசீர்வாதம் ஆகும்? எல்லாம் ஆரம்பமே வந்து என்னது ஆபத்தா போயிருச்சு. இதை வந்து இது தெரியாம ஆதியாகமத்தை சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த எதிரணியினர். அதனாலதான் ஆசீர்வாதம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாக்கோபு எடுத்துக்கிட்டோன்னா, யாக்கோபு வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சது ராக்கேலை. ஆனால் இந்த லாபான் என்ன பண்ணார்? லேயால கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அவர் ஆசைப்பட்டு கொடுத்த ராக்கேலை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாவது ஒரு மனைவியோட போயிருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு? 4 மனைவி ஆயிடுச்சு. ராக்கேல் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் நியாயமா. சரி, கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் பண்ணி வச்சதுல 13 குழந்தைங்க பிறந்துச்சு. நம்ம வீட்டில் பாருங்க, ஒரு மனைவியை சமாளிக்கிறதே இவங்களுக்கெல்லாம் பெரிய திண்டாட்டம். அவங்களோட பிக்கல் பிடுங்களும் தாங்க முடியாது ஒரு மனைவியை வச்சுக்கிட்டேவும். இவர் 4 மனைவி 13 குழந்தைகளை வச்சா அவருக்கு எவ்வளவு பிக்கல் பிடுங்கள் இருந்திருக்கும். அவங்க லேயால் சொல்லியிருப்பாங்க, என் பிள்ளையை தான் நீங்கள் நான் கவனிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ராக்கேல் சொல்லியிருப்பாங்க, என்னுடைய பிள்ளை தான் இந்த இதிலே வந்து யோசேப்பு தான் வந்து மிக விசேஷித்தமானவர், என் பிள்ளை தான் நீ நல்லா வச்சிருக்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியே வந்து அவருக்கு இதை யாக்கோபுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சங்கடமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இது வந்து எப்படி அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? இது வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு காரியம் தான் இது. கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். ஆமாம். அதே மாதிரி எஸ்தர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூதகுல மக்கள் இருக்காங்க இல்லையா, யூதகுல மக்கள் வந்து தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டவங்க மக்கள். அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆமான் போட்டாராம் திட்டம், அதுவே ஆனது சட்டம். அது என்ன சட்டம் அப்படின்னா, எல்லாரும் யூதகுல மக்கள் எல்லாத்தையும் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. இது வந்து என்னது, அன்பு வச்சதுனால இது வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமாக வரல, அவங்களுக்கு வந்து ஆபத்தாக தான் முடிஞ்சிச்சு. இது இங்கே இருக்கு ஆசீர்வாதம்? இங்கே வந்து ஆபத்து தான், யூதகுல ஜனங்களுக்கு ஆபத்து தான் வந்துச்சு. ஸோ அன்பு வந்து ஆபத்து தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் விளக்குவாங்களாம் பாத்திரம், அவங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்களாம் ஸ்தோத்திரம். அது யாருன்னு பார்த்தோம்னா மார்த்தாலும் மரியாளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அதிகமாக அன்பு வச்சு நேசித்த லாசரு வந்து என்ன போயிட்டாரு, மரிச்சு போயிட்டாரு. இப்போ அவங்களுக்கு வந்து அதனால என்ன, அந்த பிரிவுனால அவருக்கு வந்து ரொம்ப துக்கம் தான் அவங்களுக்கு வந்திருக்கும். துக்கமும் வந்து அன்பு வச்சதுனால அந்த துக்கம் வந்திருக்கு. அதுவுமே வந்து அவங்களுக்கு என்னதுதான், கடைசியாக ஆபத்துன்றது என்னது, துக்கம், வேதனை, கவலை, கண்ணீர், இதெல்லாம் சேர்ந்தது தான் கடைசியாக ஆபத்தில் போய் முடியுது. இந்த இடத்துல வந்து என்னது, லாசரு வந்து பிரிவு தாங்க முடியாமல் அவங்க துக்கம் வந்து அதிகமாயிருச்சு. இதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் என்னது தான், ஆபத்து தான், பார்த்துக்கோங்க.
அடுத்து தாவீதை பார்த்தீங்கன்னா தாவீது அவர் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பார். அவரை கூட்டிகிட்டு வந்து சண்டை போடுன்னு சொல்லி அவர் சண்டை போட்டு 16,000 பேரை கொன்று, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 பேருன்னு சொல்லி ஏற்றி விட்டு புகழ்றேன்னு ஏற்றி விட்டே வந்து சவுலை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அன்புலாக எதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு ராஜாவாட்டம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ குகையாக ஓடி ஒளிய வச்சிட்டாங்க. உயிருக்கே வந்து பயம் வர வச்சிட்டாங்க. இந்த அன்பு என்னது, ஆசீர்வாதமா? அது ஆபத்து தான். தாவீது ராஜாவுக்கு வந்து அது என்னது தான், ஆபத்தாக தான் முடிஞ்சிச்சு. தானியேல் எடுத்துக்கோங்க. தானியேல் வந்து 3 வேளை ஜெபிச்சு இருந்தார். அவர் வந்து ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தார். அவருக்கு வந்து என்னாச்சு, அன்பாக இருந்தனால என்னாச்சு அப்படின்னா அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, சிங்க கோயிலில் போட்டாங்க. இப்போ வந்து சிங்க கோயிலில் போட்டது வந்து ஆசீர்வாதமாக? அவருக்கு மரண பயம் வந்திருக்கும்ல, அது அவருக்கு வந்து என்னது, அன்பு வந்து ஆபத்தாக தானே முடிஞ்சிச்சு. அப்போ அன்பு வந்து எப்பவுமே வந்து ஆபத்தானதான் பார்த்துக்கோங்க. ஆசீர்வாதம் கிடையாது, ஆபத்து தான். அடுத்து பாருங்க, நம்ம ஏசப்பா வந்து நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. யாரும் வைக்க முடியாத அளவுக்கு அளவு கடந்து அன்பு வச்சிருக்காரு. அதுக்கு நம்மெல்லாம் அவருக்கு சேர்ந்து என்ன கொடுத்தோம், சிலுவை மரணத்தை கொடுத்தோம். இது வந்து சிலுவை மரணத்தை கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போ வந்து அன்பு வச்சதுனால என்ன ஆகுது, ஆபத்து தான் வருது இல்லையா? அதனால் அன்பு வந்து எப்போவுமே வந்து ஆபத்து தான் பார்த்துக்கோங்க. தாய் தந்தை அன்பு தனிந்தே போய்விடும், பிள்ளையின் அன்பு பிரிந்தே போய்விடும், கணவனின் அன்பு கரைந்தே போய்விடும், மனைவியின் அன்பு மறைந்தே போய்விடும், நண்பனின் அன்பு நழுவியே போய்விடும், நம்பினோர் அன்பு நகர்ந்தே போய்விடும். ஆக முதல்ல அன்புனாலே நஷ்டம், கஷ்டம், கவலை, கண்ணீர், துக்கம், துயரம், ஏமாற்றம், அவமானம், நிந்த, புறக்கணிப்பு, சமாதானமின்மை, இதெல்லாம் சேர்ந்தது தாங்க அன்பு. அது ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. அது எப்போவுமே ஆபத்து தான் பார்த்துக்கோங்க. அதனால் அன்பே ஆபத்து தான் என்று நம் நடுவர்கள் கண்டிப்பாக தீர்ப்பளிப்பாங்கன்னு சொல்லி நான் உறுதியாக நம்பி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் சரி, இங்கே இவங்க எல்லாம் பேசி முடிக்கும்போது அவங்கவுங்க தரப்பில் கரெக்டாக இது ஆபத்து, இது ஆசீர்வாதம் பேசி முடிக்கிறாங்க. அதில் இப்போ கடைசியாக வேற இருக்கிற எல்லாரையும் இழுத்துட்டாங்க உள்ள. யோசேப்பில் ஆரம்பித்து ஆபிரகாம், ஆதாம், ஏவாள் ஆரம்பித்து கடைசியில் யாரெல்லாம் உள்ள சேர்க்க முடியுமோ எல்லாரையும் சேர்த்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்பு ஆபத்தாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இதில் தாவீது சவுல் இடத்துல போய் இந்த கோலியாத்து எனக்கு இவன் ஒரு சிங்கத்தை போலவும் ஒரு கரடியை போலவும் தான் இருப்பான்னு சொல்லும்போது சவுல் கூப்பிட்டு தன்னுடைய போர் கவசத்தை அவனுக்கு போடுறார். அவன் மேலே ஒரு அன்பு இருந்ததுனால அவன் செத்துடக்கூடாது, அவன் மேலே அடிபற்றக்கூடாதுன்னு. அவ்வளவு அன்பாக இருந்தவனை ஒரே வார்த்தை காலி பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. எனக்கு காயுமாகாரமாய் பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனால் அன்பு சில இடங்களில் ஆபத்தாக என்ன செய்கிறது, மாறுகிறது, ஆசீர்வாதமாகவும் இருக்குது. என்ன இப்போ இவங்க சொன்னதை போல் இயேசு கிறிஸ்துவுடைய அன்புக்கு மேலான ஒரு அன்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. இப்போது அந்த அன்பு கொடுக்கறதுல நமக்கு ஆசீர்வாதத்தை தான் என்ன செஞ்சுருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். 2 அணியினரும் அழகாக பேசினாங்க. இப்போ எனக்கு தான் என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஏன்னா எந்த பக்கம் தீர்ப்பு கொடுத்தாலும் அது சரியாக என்ன செய்யாது, வராது. வேதத்தில் அன்பு தான் பிரதானம் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அன்பு ஆபத்தாக மாறுறதும் ஆசீர்வாதமாக மாறுறதும் அவரவர் கையில் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் கையில் ஆண்டவர் ஒரு நன்மையை கொடுக்கிறாருன்னா அதை ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறதும் அதை ஆபத்தாக மாற்றிக்கிறதும் அவரவருடைய கரங்களில் இருக்கிறது. என்ன ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அதை எப்படி உபயோகிக்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி ரியாக்ஷனை கொடுக்குதா, ஆசீர்வாதத்தை கொடுக்குதா, இல்லை சாபத்தை, ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையை, மாற்றத்தை, ஆபத்தை கொடுக்கிறதா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆக இதற்கு தீர்வு அப்படிங்கிறது அவரவர் கையில் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், இதில் இன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவரவர்கள் கையில். இப்போ இவங்க சொன்ன எந்த கான்செப்டை வேணால் எடுங்க,
அதில் எதுலையுமே அன்பு கூறுகிற 2 பேர் சம்மந்தப்பட மாட்டாங்க. அன்பு கூறுகிறவர்கள் மீது இருக்கிற பொறாமையில் ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலம்தான் ஆபத்து வரும். யோசேப்பு எடுங்களேன், யோசேப்புக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை இல்லை. யோசேப்பு மேலே அவங்க அப்பா அன்பு கூறுகிறதுனால சகோதரிடத்திலிருந்து ஆபத்து என்ன செய்து வருகிறது. அல்லேலூயா, புரியுதா? சவுலுக்கும் தாவீதுக்கும் அன்பாக தான் இருந்தாங்க. ஆனால் பாடுறவங்க இவளை ஏற்றி அவளை இறக்கி பாடினதுனால 3வது நபர் மூலியமா தான் ஆபத்து என்ன செய்கிறது, அவர்களுக்குள்ளே கலக்கிறதா இருக்கிறது. ஆக யார் எதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை அந்தந்த இடங்களில் சரியாய் நாம் செய்வோமானால், வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து உண்மை உத்தமமாய் கர்த்தர் கொடுப்பதிலும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறதிலும் நாம் இருப்போமானால் அது நிச்சயம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதிலிருந்து தவறுற பட்சத்தில் சில ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இதில் சில விதிவிலக்குகளும் உண்டு. சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்பதாக சில சோதனைகளை கடக்க வேண்டிய வழிகளும் உண்டு. அந்த சோதனைகளை கடக்கிற வழியை ஆபத்துன்னு நினச்சோம்னா சோதனையை ஜெயிக்க முடியாது. ஆகவே சிட்சையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரை சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த சிட்சையில் உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை நாம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். யோபோட வாழ்க்கையிலும் அப்படித்தான், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அநேக சோதனைகள் வந்தது, அது ஆபத்தாக மாறலை. அவர்கள் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினதினால அது அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறினது. நாமும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தருக்குள்ளே உண்மை உத்தமமாய் பயன்படுத்துவோமானால் நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமே அது நிறைவாய் காணப்படும். ஆபத்து நம்மை விட்டு விலக ஆண்டவருக்குள்ள எல்லாம் ஒரு மனதோடு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.